அண்மைச் செய்தி. திருச்சியில் நடைபெற்று வரும் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் திடீர் நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் அந்த பகுதியில் சிறார்களின் பயிற்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்த நிபந்தனைகள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் சிறார்கள் மற்றும் சிறார்களின் பயிற்சியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கதிரவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்சினி. முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், தடகள போட்டி, கபடி போட்டி, சிலம்ப போட்டி, வாலிபால், நீச்சல் போட்டி என 15க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்று 12 வயதுக்கும் மேற்பட்ட ஜூனியர் சிலம்ப போட்டி மாணவிகளுக்கு மாவட்ட அளவில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ளனர். ஒரு சிலருக்கு OTP என்ற குறுஞ்செய்தி வந்துள்ளது, ஒரு சிலருக்கு வரவில்லை. ஆனால் குறுஞ்செய்தி வந்தவர்களுக்கு வராத அனைவருமே இன்று காலை போட்டியில் பங்கேற்க வந்தவர்களுக்கு எடை போடும் பொழுது அவர்கள் 40 கிலோவுக்கு மேல் இருக்க வேண்டும் என தெரிவித்தால் பலரும் இந்த போட்டியில் பங்கேற்காத நிலை இருந்தது. இதனால் பல மாணவிகள் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சியாளரும் பெற்றோரும் இந்த பகுதியிலே பலரும் சென்றனர். ஒரு சிலர் தாங்கள் இந்த போட்டியில் பங்கேற்க கூடாது என்று தெரிவித்தால் இந்த விளையாட்டு நடத்தும் இடத்தில் மைதானத்திலே இந்த இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவருக்கும் அந்த நடுவர் பயிற்சியாளர் உள்ளிட்டவர் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் நடுவர் கோபாலகிருஷ்ணன் என்பவர் ஒருமையில் பேசி திட்டியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் தள்ளுமுறை ஏற்பட்டு இதனால் அந்த பகுதியில் KK நகர் போலீசாரும் இங்க வருகை தந்து அவர்கள் சமாதானம் செய்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் கண்ணன் இந்த பகுதியில போராட்டம் நடத்தியும் அனைவரும் விளையாட்டு போட்டியில் பங்கேற்கலாம் என தெரிவித்ததால் அனைவரும் மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்தனர். மேலும் நம்ம நியூஸ் சமீப தொலைக்காட்சி நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். குறிப்பாக இந்த விளையாட்டு போட்டியை நம்ம ஆரம்பம் இன்று காலை முதலே நாம் தான் முதலிலே கொடுத்து கொண்டுள்ளோம். இதெல்லாம் பல மாணவர்கள் இந்த அழுதையை பார்த்து மாவட்ட விளையாட்டு அலுவலர் கண்ணன் இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக, அதாவது ஜூனியர்ல இப்ப தற்போது நடைபெறும் போட்டியில இன்னொரு மற்றொரு போட்டியான நடைபெற்று இதில் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் இந்த ஜூனியர் போட்டியில் பங்கேற்பார்கள் என தெரிவித்தால் அனைத்து மாணவ மூலையுமே விளையாடுவதற்கு இங்கு தயார் நிலையில் உள்ளனர். கேட்டகிரி பிரித்து இப்போ விளையாட மறுபடியும் இப்போ எல்லாரையும் இப்போ விளையாட சொன்னது சந்தோஷமாக இருக்குது. எல்லா பொண்ணுங்க கீழே பிலோ 40 உள்ளவங்க இப்போ எல்லாருமே விளையாட போயிருக்கு. மறுபடியும் நாளைக்கு ஸ்கூல் பசங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி விளையாடணும். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.